ஐயா இலக்கணேசன் இறந்ததுக்கு இத்தனை பேர் அந்த கட்சியில் இருக்கும்போது ஆளுநர் இருக்காரு, அவங்கள சார்ந்தவர் எல்முருகன், இதே எல்முருகன் இருக்கிறாரு. அம்மா நிர்மலா சீதாராமன் ஐயா மூப்பனாருக்கு வணக்கம் செலுத்த வந்தாங்க. அவங்க கிட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பாக வைங்கன்னு இருக்கலாம். அந்த கட்சியின் மாநில தலைவர் எங்க மாமா நயனார் நாயர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லிருக்கலாம். இவங்க கூட்டணி வச்சிருக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி கொடுத்து வைக்க சொல்லிருக்கலாம். தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்க மலர் வளையத்தை வைத்து இலக்கணேசனுக்கு செலுத்துங்கன்னு ஐயா ஸ்டாலின் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதை எப்படி எடுத்துக்கிறது தம்பி? அண்ணனை பாருங்க, இதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, எல்லா மாநிலத்திலையும் டாஸ்மார்க் இந்த சாராய எதிர் மேல ரைடு போன இடத்துல எல்லாம், சோதனை போன இடத்துல வழக்கு பதிஞ்சு சிறைப்படுத்திருக்காங்க. இங்க எத்தனை ரைடு வந்திருக்கு? ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? எல்லார் வீடுகளையும் இடி ரைடு போச்சுல, ஏன் எந்த நடவடிக்கை இல்லை? ரைடு போனது தெரிஞ்சது, வெளியில வந்ததும் தெரியல, நடவடிக்கையும் தெரியலையே. காரணம் என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டு பேருமே ஒரே ஆளுக தான். இததான் எங்க தாத்தா காமராஜ் ஒரே குட்டையில உருண மட்டைங்கிறார். இப்ப நாங்க அந்த மட்டையை பிரிச்சு நாரா திரிக்கிறதா நம்ம வேலை. இதுல என்ன இவங்களுக்குள்ள வேறுபாடு கண்டுட்டீங்க? என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? ஆபரேஷன் சிந்தூர் அதுக்கு முதலா பேரணி நடத்தி அந்த போரை வாழ்த்தினால இந்தியாவில் பாரதிய ஜனதா எத்தனை மாநிலத்தால், அந்த மாநில முதல்வர் கூட செய்யாத வேலையை தமிழ்நாட்டில் முதலா அந்த பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் அந்த போரை ஆதரிச்சு பேரணி நடத்தினாங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். அதுக்கு பிறகுதான் டெல்லி முதலமைச்சரே நடத்தினாங்க. இப்ப இதை எப்படி எடுத்துக்கிறது? காரணம் ரைடு தான். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். காரணம் அவங்க இங்க பாருங்க, அவங்க நேரடியா கூட்டணியில் இருக்கிறாங்க, இவங்க தெரியாம கூட்டணியில் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க.